அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 110 நாட்கள் நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரலாற்று சிறப்புமிக்க 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய 14 அம்சங்கள் என்ன என்று தற்போது பார்க்கலாம். லெபனான் உட்பட அனைத்து போர்க்களங்களிலும் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட வேண்டும். இனி இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் எதிராக போரையோ அல்லது அச்சுறுத்தலையோ பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவதாக, அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. மூன்றாவதாக, இந்த தற்காலிக ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் இரு நாடுகளும் இறுதி அமைதி ஒப்பந்தத்தை எட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நான்காவதாக, ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முற்றுகையை 30 நாட்களுக்குள் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மேலும் அமெரிக்க படைகள் ஈரானின் எல்லை பகுதிகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப்படும். ஐந்தாவதாக, சர்வதேச வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்காக ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும். அடுத்த 60 நாட்களுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஆறாவதாக, போரினால் பாதிக்கப்பட்ட ஈரானின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக அமெரிக்கா தனது பிராந்திய கூட்டாளிகளுடன் இணைந்து குறைந்தபட்சம் $300 பில்லியன் திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஏழாவதாக, ஈரானுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள், IAEA தீர்மானங்கள் மற்றும் அமெரிக்காவின் அனைத்து தனிப்பயன் பொருளாதார தடைகளும் திட்டமிட்ட கால அட்டவணையின்படி நீக்கப்பட வேண்டும். எட்டாவதாக, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ அல்லது பிற வழிகளில் பெறவோ கூடாது என்பதை இந்த ஒப்பந்தம் நிரந்தரமாக உறுதி செய்கிறது. ஒன்பதாவதாக, ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை தற்போதைய அளவிலேயே வைத்திருக்க வேண்டும். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சர்வதேச அணுசக்தி முகமையின் IAEA நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பத்தாவதாக, ஈரானின் முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு சொத்துக்கள் மற்றும் நிதிகள் விரைவில் விடுவிக்கப்படும். 11ஆவதாக, ஈரான் தனது கச்சா எண்ணெய் மற்றும் இதர பொருட்களை சர்வதேச சந்தையில் உடனடியாக விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதி வழங்க வேண்டும். 12ஆவதாக, இரு நாடுகளின் வசம் உள்ள கைதிகள் மற்றும் போர்க்கைதிகளை பரஸ்பரம் பரிமாற்றம் செய்து கொள்ள இரு தரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. 13ஆவதாக, மத்திய கிழக்கு பகுதியில் நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும். 14ஆவதாக, இந்த அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் UNSC பிணைப்பு தீர்மானத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி 14 அம்சங்களை கொண்ட ஒப்பந்தம்தான் தற்போது கையெழுத்தாகியுள்ளது.